பஞ்சன்ஸ் உள்ளே இருந்துட்டு தான் இருந்துச்சு. அது வந்து லண்டனுக்கு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. விடமாட்டேன்டா அவங்கள விடமாட்டேன் அப்படின்ட்டு ஒரு பேயா பூதமா ராட்சசியா அப்படி வந்திருக்காங்க. ஆனால் அவங்க வந்து இதில் ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டிய என்னென்னா, ஒரு பெண் வேணும்னு உங்களுக்கு அவங்கள இந்த அளவுக்கு சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு மறுபடியும் அந்த அந்த பழைய இதெல்லாம் கிடையாது இல்லையா, ஃபுல்லாமே இதாக மாறி போச்சு அது. ஆனாலும் கூட உங்களுக்கு வந்து இந்த பாதிப்பு நிறைய பாதிப்புக்குள்ளே ஆளாக்கப்பட்டிருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இவங்க வந்து ஒவ்வொருத்தராக கார்னர் கட்டி சொல்கிறதுக்கு. இதில் வந்து இந்த குழுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அந்த குழுக்குள்ளே நீங்கள் வேறு மாதிரி ஆகிடுவீங்க. புதுசாக இருக்கிறவங்க, அதில் ஏற்கனவே இருக்கிறவங்க ஏதோ அப்படி அதில் பார்த்தீங்கன்னா அந்த குழுவில் தான் இருந்திருக்காங்க. இவங்க மென்டல் ஆகிட்டாங்க. காரணம் வந்து இவங்க அந்த குழுக்குள்ளே இருந்த என்னென்ன நடக்குதுங்கிறத இவங்க அம்பலம் பண்ண ஆரம்பித்த உடனே இவங்க வந்து மென்டல் ஆக்கப்பட்டாங்க. அப்போ வந்து இவங்க சொல்கிறது ஓகே சரிதான்னு அவரே ஏற்றுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நான் அடுத்த இது அதில் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த விஷயத்த ஆமாம் சொன்னது கரெக்டு தான், நான் ஓகே அப்படின்றாரு. ஆமாம் நான் அதுதான் அப்படின்றாரு அவர். நடந்திருக்கு, அதை வந்து மறைக்க தான் பார்த்துருப்பாங்களே தவிர இவங்க மறைக்க தான் பார்த்துருக்காங்க. போலீஸ் போச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும், வெளியே வந்துடும். இவங்களுடைய அந்த சுவிட்ச் லீக்கு அது எல்லாமே தாண்டி அதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே கொண்டு வந்து கொட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். யார் யார் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நார் அடிச்சிற மாதிரி ஆகிடும். நீங்கள் நியூஸ் எல்லாமே உங்களுக்கு நடுத்தெருவில் வந்து நிர்வாணம் நிறுத்துகிற மாதிரியான ஒரு அவமானமாக போயிடும். அவர் வாய் திறக்கலை, அது திறக்க முடியாது தனுஷ். ஆமாம், அவர் வாய் திறந்தால் அப்புறம் இதாகிடும், லைஃபே மிகப்பெரிய கேள்விக்குறியாக போயிடும். சினிமாக்குள்ளே உங்களுக்கு பெரிய இமேஜ் இருக்குது, அந்த இமேஜ் உடைஞ்சதுன்னா மறுபடியும் ஒட்ட முடியாது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் கலைமாமணி மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு சபிதா ஜோசப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், கோடம்பாக்கம் ரொம்ப பரபரப்பாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடந்த சில நாட்களாக. காரணம் வந்து ஒரு பக்கம் ஜிவி பிரகாஷ் சைந்தவியோட விவாகரத்து நம்ம பேசியிருந்தோம். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சுச்சி லீக்ஸ் அப்படின்னாலே வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தும். ஏன்னா கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்கோம். சுச்சி அவர்கள் மீண்டும், பாடகி சுசித்ரா அவர்கள் மீண்டும் வந்து ஒரு பேட்டியை கொடுத்துருக்காங்க, குமுதத்துக்கு யூடியூப் சேனலுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப பரபரப்பான பல விஷயங்களை வந்து அதில் பகிரங்கப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக நம்ம அடிக்கடி பேசக்கூடிய நபர்கள், குறிப்பாக பைல்வான் ரங்கநாதனாக இருக்கட்டும், தனுஷ் அவர்களாக இருக்கட்டும், அப்புறம் அவருடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் கார்த்திக் குமாராக இருக்கட்டும், ஐஸ்வர்யா ரஜினிகாந்தாக இருக்கட்டும், போன்ற பல பேரை வந்து அதில் வந்து இழுத்து விட்டுருக்காங்க. பைல்வான் ரங்கநாதனாலாம் கொன்னுடுவேன் அப்படின்றாங்க, தனுஷோட கை காலை உடச்சிருவேன்றாங்க. ஏன் இவ்வளவு கோபம்? நிஜமாவே அவங்க நல்லா தான் இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் எல்லாரும் மனதிலையும் எழுது. இல்லை இவங்களுக்கு நிஜமாவே மென்டல் ப்ராப்ளம் இருக்கான்ற ஒரு கேள்வி. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை அவங்களுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அந்த சுச்சி லீக்ஸ் வந்தப்போ எல்லாருமே அவங்களோட ஹஸ்பண்ட்லாம் சொல்லியிருந்தார், இப்போ அதெல்லாம் போய் நான் நல்லா தான் இருக்கேன், இவனுங்களாம் என்னோட ட்விட்டரை இது பண்ணி பாஸ்வேர்டெலாம் வாங்கி இவனுங்களாம் ஏதோ ஒரு ப்ராங்க் பண்ணி என்ன இந்த மாதிரி ஆக்கிட்டானுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த பாடகி சுசித்ரா அவர்களுடைய இந்த பேட்டி எப்படி பார்க்குறீங்க? மீண்டும் அவர் இப்படி ஒரு பேட்டியை கொடுக்கறதுக்கான காரணம் என்னவாக இருக்குன்னு பார்க்குறீங்க? பெரிய அலை முன்னே அடித்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது, திருமண பக்கம்லாம் அது பேசப்பட்டது. எக்கச்சக்கமான ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டு கடைசியில் வந்து அந்த பரபரப்பு அடங்கிறதுக்குள்ளே அவங்கள வந்து ஒரு மென்டல்னு சொல்லிட்டு அடக்கிட்டு அது ஒரு ஓரமாக போயிடுச்சு அது. ஆனாலும் கூட அதுக்குள்ளே வந்து அந்த வஞ்சன்ஸ் உள்ளே இருந்துட்டு தான் இருந்துச்சு. அது வந்து லண்டனுக்கு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. விடமாட்டேன்டா அவங்கள விடமாட்டேன் அப்படின்ட்டு ஒரு பேயா பூதமா ராட்சசியா அப்படி வந்திருக்காங்க. ஆனால் அவங்க வந்து இதில் ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டிய என்னென்னா, ஒரு பெண் வேணும்னு உங்களுக்கு அவங்கள இந்த அளவுக்கு சொல்ல முடியாது. அப்போ என்ன தான் நீங்கள் வந்து கோபம் இருந்தாலும் கூட என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம், சட்டை ஒரு வார்த்தையில் அவர் இப்படி ஏமாத்தினார்னு சொல்லிட்டு போகலாம். இவங்க வந்து தான் எப்படியெல்லாம் ஒரு மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு இவரை வந்து ஒரு மென்டலாக ஆக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க சொல்கிறாங்க. யார் எப்படிங்கிறது அவங்க ஏற்கனவே இப்படி சொன்னதுனால தான் அந்த மென்டல் ஆக்குனது. உண்மைதான் அது. ஆமாம், இப்போ அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் உண்மையாக இருக்குது. அது ஏற்கனவே இவங்க இப்படி சொன்னதுனால தான் ஒரு மென்டல்னு சொல்லி அனுப்பினாங்க. இல்லை நான் மென்டல் இல்லைன்னு மறுபடியும் அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை நான் மென்டல் இல்லை, அவங்க என்ன மென்டல் ஆக்குனாங்க அப்படின்னு. இப்போ பேசும்போது கொஞ்சம் ஓரளவு சில பேர் பிடிச்சிட்டு பேசுகிறாங்க. நான் இல்லை, அவங்க தெளிவாக தான் முன்னே இருக்கிற அந்த முகத்தில் எல்லாமே இல்லை. அவங்க லைஃப் எல்லாம் போயிடுச்சு, எல்லாமே போயாச்சு. உங்களுக்கு கேர் ஆஃப் இது மாதிரி இருக்காங்க. ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஆனாலும் உங்களுக்கு மறுபடியும் அந்த பழைய இதெல்லாம் கிடையாது இல்லையா, ஃபுல்லாமே இதாக மாறி போச்சு அது. ஆனாலும் கூட உங்களுக்கு வந்து இந்த பாதிப்பு நிறைய பாதிப்புக்குள்ளே ஆளாக்கப்பட்டிருக்காங்க.
அதனுடைய வெளிப்பாடு தான் இவங்க வந்து ஒவ்வொருத்தராக கார்னர் கட்டி சொல்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்களே, அவங்கள பற்றி சொல்லலை, இவங்கள மட்டும் சொல்கிறாங்க. இந்த கேங்கை மட்டும் சொல்கிறாங்க. எப்போவுமே இந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒரு குழு வச்சுருப்பாங்க. அந்த குழு அந்த குழு, அதை அதாவது படத்தை இது பண்ணுறதுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு குழு, அதை நம்ம ஜல்சா பண்ணுறதுக்கு ஒரு குழு, ஊர் சுற்றுறதுக்கு ஒரு குழு, இந்த மாதிரி இருக்கும். இந்த குழுவும் அந்த மாதிரி ஏறக்குறைய படத்தை பற்றி உலக அளவில் இருக்கிற படங்களை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற விஷயங்கள் இவங்க சில பேர் சேர்ந்துக்கிறாங்க. இசை எல்லாமே சேர்ந்துருது. அதில் இவரும் இருக்கார், உங்களுக்கு அனிருத்தும் இருக்கார் அந்த குழுவில். அப்புறம் அனிருத்துடைய முன்னாள் லிஃப்ட்லாக் கிடைச்சாங்களே அந்த அம்மா இருக்காங்க, ஆண்ட்ரியா அவங்களும் இருக்காங்க. அவங்களும் அதுவும் சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ரியா பற்றி த்ரிஷாவையும் சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து அதை த்ரிஷா வந்து ஒரு கட்டத்தில் வெளியே வந்துட்டாங்க. அதில் இந்த குழுக்குள்ளே இருந்து வெளியே வந்ததுனால அவங்க வேறு மாதிரி ட்ராக்கில் போயிட்டு அவங்க கொஞ்சம் பிஸி ஆகிட்டு ஒரு நடிகராக கொஞ்சம் இதாகிட்டாங்க. அந்த குழுக்குள்ளே இருந்திருந்தால் அவங்க வேறு மாதிரி அங்கே போயிருப்பாங்க. அந்த குழுக்குள்ளே ஒரு அடிக்ட் ஆகிட்டு அவங்களுக்குள்ளே உங்களுக்கு வேறு என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல, அது அப்படியே ஒரு இதாக போயிடுவோம். அதே மாதிரி பிரியா ஆனந்த் அவங்களும் அந்த குழுக்குள்ளே போயிட்டு தப்பிச்சு உடனே வந்துட்டாங்க. அதில் மாட்டின அதே மாதிரி உங்களுக்கு ஜேசுதாஸுடைய பையனை பற்றி சில இன்னும் வீடியோ வந்துருக்கு. அவருடைய மனைவி இவங்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்க குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு இப்போவும் அது இது இருக்குது. இந்த மாதிரி அந்த ஒரு இந்த குழுக்களில் இருக்கும்போது அவங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு இவரும் எஸ்கேவும் அந்த குழுக்குள்ளே இருந்தார் முன்ன. இந்த 3 படம். ஆமாம், 3 படம். அது போலாம் அந்த குழுவில் தான் இந்த குழுவில் இந்த ஜோதியிலேருந்து தான் வெளியே வந்தார் அவர். அதனால தான் உங்களுக்கு அந்த பாதிப்போ என்னவோ தெரியல, அந்த இமானுடைய அந்த பாதிப்பு அதில் வந்துச்சு. இந்த சில குழுக்கள் வந்து இவங்க வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்து தண்ணி அடித்து அது இதுன்னு ஏதோ பேசிகிட்டே இருப்பாங்களே, ஜாலியாக இருக்கிறது பேசுகிறது. ஆனால் எல்லாமே வசதி வாய்ப்பு உள்ளவங்க, எல்லாமே பணம் உள்ளவங்க. பணம் இல்லாத அன்னாடங்காசிங்கன்னா அடுத்து அது என்ன, எங்கே வேலைக்கு போகலாம், எப்படி சம்பாதிக்கலாம், அடுத்து இது பண்ணலாமா, இந்த வேலை பார்க்கலாமான்னு பார்ப்பாங்க. இவங்களுக்கு அந்த ஏற்கனவே சம்பாதிச்ச பணம் இருக்குது, கோடி கணக்காக பணம் இருக்குது. இவங்க வந்து கொஞ்சம் ஜாலியாக ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு தானே பார்ப்பாங்க. இந்த ரிலாக்ஸுக்கான ஒரு குழுவாக தான் இருந்திருக்கு. அதில் வந்து எல்லாமே பாட்டு பாடுறது அது இதுன்னு எல்லாமே நடக்கும், கிண்டல் அது இதில் எல்லாமே நடக்கும். இதில் வந்து இந்த குழுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அந்த குழுக்குள்ளே நீங்கள் வேறு மாதிரி ஆகிடுவீங்க. புதுசாக இருக்கிறவங்க, அதில் ஏற்கனவே இருக்கிறவங்க ஏதோ அப்படி அதில் பார்த்தீங்கன்னா அந்த குழுவில் தான் இருந்திருக்காங்க. இவங்க மென்டல் ஆகிட்டாங்க. காரணம் வந்து இவங்க அந்த குழுக்குள்ளே இருந்த என்னென்ன நடக்குதுங்கிறத இவங்க அம்பலம் பண்ண ஆரம்பித்த உடனே இவங்க வந்து மென்டல் ஆக்கப்பட்டாங்க. மென்டல்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் வந்து இவங்க வந்து இல்லை இவங்கள நிரூபிச்சிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க இல்லையா, நான் வந்து என்ன பாதிக்கப்பட்டு நான் என்ன மென்டல் ஆக்கிட்டாங்க, அவங்களும் நல்லவன் ஆகிட்டு எல்லோருமே நல்லா இருக்காங்க, சேஃபாக இருக்காங்க, பாதுகாப்பாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, நான் மட்டும் ஒரு மென்டல் ஆகிட்டு இப்படி இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, அவங்க வந்து நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டு சொன்னாங்க சார். குறிப்பாக அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கார்த்திக் குமாரை பற்றி சொன்னாங்க. அவர் வந்து ஒரு கே அப்படின்ற மாதிரி அவங்க டாக்டரே சொல்லிட்டாங்கன்னு. ஆமாம், நேற்றைய தினம்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாரு. ஆமாம், அதில் நான் சொல்லிக்கிறத நான் பெருமைப்படுறேன் அப்படின்ற ஒரு வீடியோவை வெளியிடுறாரு. ஆமாம், அப்போ வந்து இவங்க சொல்கிறது ஓகே சரிதான்னு அவரே ஏற்றுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். இது அதில் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த விஷயத்த ஆமாம் சொன்னது கரெக்டு தான், நான் ஓகே அப்படின்றாரு. ஆமாம் நான் அதுதான் அப்படின்றாரு அவர். அப்படி தான் நான் இது அந்த இது வேறு இதுக்கும் சொல்லியிருக்கும்னு நினைக்கிறேன், தனுஷ்க்கும் சொல்லிச்சேன்னு நினைக்கிறேன். தனுஷ் சொல்லியிருக்கேன். இல்லை, அவங்க 2 பேரும் ஒரு ரூமில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஆமாம், இன்னொரு பக்கம் வந்து த்ரிஷாவும் அதை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அந்த குரூப்பில் த்ரிஷாவும் இருந்தாங்க. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ப்ராங்க் பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு ப்ராங்க் பண்ணிப்பாங்க, அவங்க கேங்குள்ளாரே ஒரு ப்ராங்க் பண்ணிப்பாங்க. அப்படி பண்ணும்போது என்னோட ஃபோட்டோஸை என்னோட ட்விட்டரை யூஸ் பண்ணி இவங்களோட வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ப்ராங்க் அப்படின்றதுல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் ஒருத்தர் கூட போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலை. இந்த சுச்சி லீக்ஸ்ன்றதில் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கோன்னு சொல்லி ஒரு நடிகரோ போய் புகார் கொடுக்கல. அது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க. அது உண்டு, கேள்வி உண்டு. இவங்க பண்ணலை. அதாவது இவங்க வந்து உண்மையாக நடந்திருக்கு, அதை வந்து மறைக்க தான் பார்த்துருப்பாங்களே தவிர இவங்க மறைக்க தான் பார்த்துருக்காங்க. போலீஸ் போச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும், வெளியே வந்துடும். இவங்களுடைய அந்த சுவிட்ச் லீக்கு அது எல்லாமே தாண்டி அதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே கொண்டு வந்து கொட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். யார் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நார் அடிச்சிற மாதிரி ஆகிடும். நீங்கள் நியூஸ் எல்லாமே உங்களுக்கு நடுத்தெருவில் வந்து நிர்வாணம் நிறுத்துகிற மாதிரியான ஒரு அவமானமாக போயிடும். அது மிகப்பெரிய ஒரு இதாக வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து தவிர்க்கிறதுக்காக தான் இவங்களை வந்து வேறு மாதிரி பண்ணிடுறாங்க.
இல்லை இவங்க சொல்கிறதெல்லாம் பொய். கணவனே சொல்லும்போது பொய்ன்னு சொல்கிறது தானே, கணவரே அது ஒரு பைத்தியம் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்களே. கணவரே சொன்னார்னா ஆமாம் உண்மையாக இருக்கும், அவர் கூட வாழ்ந்துட்டுருக்கார் இத்தனை வருஷம், அவரே சொல்கிறது உண்மையாக யாருக்கு இருக்காதா சார் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள். இப்போ இவங்களும் அந்த நண்பர்கள் ஆமாம் சார் அது ஒரு மென்டல் மாதிரி பேசும் சார் அப்படி இப்படின்னு அவங்க இது பண்ணும்போது உங்களுக்கு அது ஈஸியாக. அப்போ திட்டமிட்டு இவங்களை வந்து அப்படி ஆக்கியிருக்காங்கன்னு. ஆமாம், திட்டமிட்டு ஆக்கியிருக்காங்களா அவங்களும் சொல்கிறாங்க, அதுதான் சொல்கிறாங்க. அந்த அப்படி தான் தெரியுது அவங்க பேச்சு எல்லாமே. யாரையும் சாபம் கொடுக்கல அவங்க, வந்து அவங்க பிரார்த்தனை பண்ணுறேன், அவங்க ஒளிஞ்சு போன பிரார்த்தனை பண்ண. என்ன சொல்ல வராங்கன்றது புரியலை. அவங்க ஒரு பக்கம் சாபமும் கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் கொன்னுடுவேன்றாங்க, இன்னொரு பக்கம் நான் கடவுள்கிட்ட விட்டுட்டேன் அப்படின்றாங்க. நிறைய சொல்கிறாங்க அதில் அவங்க. அதோ இல்லை நீங்கள் சாபம் கொடுக்கலங்க, நாங்கள் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நான் சாபம் கொடுத்து நான் எல்லாம் யார் எப்படி சாபம் கொடுக்க முடியும், என்னால் முடியாது. வேண்டிக்கலாம், வேண்டிக்கிட்டால் கடவுள் பார்த்து கொடுக்குற தண்டனை தான் சரியாக இருக்கும், நான் கொடுத்த ஒன்று தண்டனை கொடுக்க முடியாது. அதே சமயத்தில் இவங்களும் இப்போ வந்து இருக்கிற நிலைக்கு ஒன்றும், இவங்க எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பெரிய பெரிய சோறாக இருக்காங்க. இப்போ போய் மோதி இவங்க தான் மண்டை முடியும், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எல்லாமே ஒரு செல்வாக்கோடு ஓரளவு வசதி வாய்ப்புகளோடு இருக்காங்க. இவங்களுக்கு அந்த இது இல்லை. அதனால் இவங்க ஒரு குரல் வந்து இந்த 10 பேரை 10 ஏறக்குறைய 6-7 பேர் அத்தனை பேருடைய இதை வந்து அடுக்க முடியாது, அமுக்க முடியாது. இந்த ஒரு குரல் வந்து அதை ஈஸியாக அவங்க அமுக்கிடலாம். அது அப்படி தான் அமுக்கப்பட்டு மறுபடியும் இந்த குரல் இந்த மறுபடியும் வெளியே வெடித்து வந்திருக்கு, வெடித்து வந்து மறுபடியும் பேசிகிட்டு இருக்கு. இல்லை, ஒரு கொக்கைன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பகிரங்கமாக சொல்கிறாங்க. அதுவும் ஒரு அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்டை பற்றி சொல்கிறாங்க. கொக்கைன் யூஸ் பண்ணிட்டு தான் அவன் போய் ஒய்டாக பேசுகிறான், அவனோட அந்த ஷோஸில் போய் பேசுகிறான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க சார். அப்போ இந்த கொக்கைன்ற விஷயம் இந்த சினிமா வட்டாரத்தில் எவ்வளோ அதிகமாக இல்லை இவங்க புழங்குது சார். குறிப்பிட்ட சில பேர் அந்த அதுக்கான ஆட்கள் இருப்பாங்க, யாராவது கொண்டு வந்து கொடுக்க வாங்க அந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க, அவங்கள வச்சு தான் அந்த நடந்துகிட்ருக்கோம். இது வந்து நமக்கு இத்தனை நாள் அது அந்த கடந்த தலைமுறைகளுக்கு வரைக்கும் நீங்கள் அந்த வரல. ஏன்னா ரஜினி கமலுடைய அந்த காலகட்டத்துலேயும் வரல, எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்துலேயும் அதெல்லாம் கிடையாது. சினிமாவுக்குள்ளே இவங்களை வந்து ஏதாச்சும் சாராயம் குடிப்பாங்க, தண்ணி அடிப்பாங்கன்னு சொல்லி. ஒரு சிலர் வந்து நீங்கள் சுருளிராஜன்னா பட்டச்சாராயம் தான் குடிப்பார், அவர் அதுதான் பிடிக்கும். ஆனால் நாடகங்களில் இருந்த காலத்துலேருந்து ஏதோ மலிசா கிடைக்குது அப்படிங்கும் அவர் அந்த மாதிரி. ஒரு சிலர் ஃபாரின் சரக்குன்னு வாங்கி குடிப்பாங்க, அதை தாண்டி பெருசாக போக மாட்டாங்க. இவங்க தான் இந்த கல்ச்சர் தான் கொஞ்சம் வேறு மாதிரி போயாச்சு. இவங்க தமிழ்நாட்டுக்கான கல்ச்சரில் எதுவுமே எல்லாமே தாண்டி எல்லாமே உங்களுக்கு மேலே போயாச்சு. ஒவ்வொருத்தர் அப்பப்போ ஏதாச்சும் ஒரு இதில் வச்சுக்கிறது, போய் ஒரு தனியாக போயிடுறது, தனியாக அங்கேயே போயிட்டு வருது, ஜாலியாக போயிட்டு சுற்றிட்டு வர்றது, இந்த மாதிரி தான் இருக்காங்க. இவங்களுக்குள்ளே அந்த ஒரு 10 நாள் உழைச்சோமா 6 நாள் போய் ஜாலியாக சுற்றிட்டு வந்தோமா அப்படிங்கிற மாதிரி போயிடுது. எல்லாமே வசதிகள் இருக்குது சார், எல்லாமே இருக்குது. நீங்கள் கேட்குற எல்லாமே கிடைச்சிருது அவங்களுக்கு ஈஸியாக. அது வந்து ஏன் இது பண்ணுவானே விடுவானே அப்படி எல்லாத்தையும் களவும் கற்று எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு மறப்பாங்களோ இல்லையோ தெரியல, அது கற்றுக்குறாங்க. இல்லை, இன்னொரு பக்கம் சார் தனுஷ் அவர்களை பற்றி அவங்க குறிப்பிட்டு பேசுகிறாங்க. தனுஷ் மேலே அவங்களுக்கு பயங்கரமான கோபம் வன்மம் இருக்குன்னுலாம் அவங்க சொல்லும்போது, ஆனால் ஒரு நல்ல அப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் அது மென்ஷன் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஒரு மோசமான அம்மா அப்படின்ற ஒரு விஷயத்தை அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்போ இருந்து நிறைய பேர் என்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து குழந்தைங்களை சரியாக பராமரிப்பு பார்க்குறதில்ல, அதாவது ஏதாச்சும் ஒரு டேட்டிங் போயிடுவாங்க, இது போயிடுவாங்க, போய் தானே சொல்லி உட்காந்துருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி இல்லை. அந்த பசங்க வந்து அவங்க பாட்டி தான், அவங்க தான் லதா ரஜினிகாந்த் அவங்க பார்த்துக்கிட்டாங்க, அவங்க வளர்ந்தாங்க. அப்புறம் வந்து அவரை கொஞ்சம் அப்பாவாக பார்த்துக்கிட்டாரு. அந்த பசங்க பெரும்பாலும் அவர் மேலே ரொம்ப உயிராக இருப்பாங்க, இவர் மேலே தனுஷ் மேலே. அவர் அந்த அளவுக்கு ஒரு பாசத்தோடு பார்த்துக்குவார் அப்படின்னா, அதனால தான் அவர் ஒரு நல்ல அப்பா நல்ல அம்மாவும் அங்கே இல்லை. அவங்க பிரிஞ்சது நல்லது தான், தனுஷ் பண்ண நல்ல வேலை அது அப்படின்றாங்க. அதுக்காக ஏன் தனுஷை நீங்கள் திட்டுறீங்க அடிக்கிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை அவர் செஞ்ச ஒரு வேலை நல்ல வேலை அது இல்லை, அது வேற இது வேற அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எனக்கு அவன் மேலே தனிப்பட்ட கோவம்லாம் இருக்க தான் செய்யுது, வெஞ்சன்ஸ் இருக்குது. ஆனால் நான் வந்து இந்த விஷயத்தில் வந்து கரெக்டு தான், அவன் பண்ணுறது தான் கரெக்ட், டைவர்ஸ் பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்களுடைய சுதந்திரத்தை வந்து அவர் பறிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து சொல்கிறாங்க. ஐஸ்வர்யாவோட சுதந்திரத்தை தனுஷ் பறிச்சிட்டாரு அப்படின்ற விஷயத்த. ஆனால் அதில் அவங்க ஒத்துக்கல. ஏன்னா இப்போ திடீர்னு வந்து ஒரு படம் பண்ணுறாங்க, உனக்கு டான்ஸ் ஆட தெரியும்னா நீ ஆட வேண்டியதானே அப்படின்றாங்க. ஆமாம், இப்போ நிஜமாவே தனுஷ் அவர்கள் அந்த மாதிரி ஒரு இதில் வச்சுருந்தாரா, கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாரா? ஐஸ்வர்யா வைக்கல. இவர் தான் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேண்டியது இவர் தான் இருந்தது, அவரெல்லாம் இருக்கல. ஆனால் இவங்களுக்கான இருந்த அந்த வயசும் இவங்களுக்கான ஒரு பெரிய செல்வாக்கும் வேறு.
அவருக்கு அந்த செல்வாக்கு படிப்படியாக தான் வந்தது. ஒரு பெரிய நடிகராக வந்த பிறகு அந்த செல்வாக்கு இன்றைக்கி இருக்குது. ஆனாலும் அவங்கள வந்து தடுத்தோ மறைச்சோ இது பண்ண சூழ்நிலை இல்லை அவங்களால் முடியாது. ஏன்னா அவருடைய சில பேர் சொல்லுவாங்க அதை, அவங்களுக்கு வந்து அவங்க நினச்சதான் பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்க நினச்சதான் பண்ணிகிட்ருப்பாங்க. பெரும்பாலும் அந்த உங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே இவர் அதிகமாக போகாத அதுதானே காரணம். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவர் போனாலும் கூட அவங்க அப்பா அம்மா போகாமல் ஒரு புழங்கக்கூடிய முடியாத சூழல் தான் இருந்தது. அவங்க கை தான் ஓங்கி இருந்தது. அவங்க சொல்கிறது தான் நடக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ ஈஸியாக, ஏன்னா ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாருடைய பொண்ணாக இருந்தாங்க, அது அவங்கள ஈஸியாக இது பண்ண முடிஞ்சது. இப்போ வீடு ஒன்று கட்டியிருக்காங்க, 200 கோடி ரூபாய் கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது 200 கோடி என்னன்னு தெரியல நம்ம எத்தனை கோடின்னு. ஆனால் அந்த ஈஸியாக ஒரு வீடு கட்ட முடியுதுல்ல. இவர் கட்ட எத்தனை வருஷம் ஆச்சு. இவர் ஏறக்குற 50 படங்களில் நடித்து அதுக்கு பிறகு தான் ஒரு பெரிய வீடு கட்டுறாரு. இவங்க 2 படம் தான் எடுத்திருக்காங்க, 2 படமும் 3 படம். அது பெருசாக போனதும் கிடையாது. என்னமோ கொலவெறி எது அந்த சாங்குக்காக போச்சுன்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ ஒரு நாள் ஓடிச்சின்னு தெரியல. அதுலேயே ஒரு படத்தில் வந்து ஹார்ட் டிஸ்கை காணும். ஆமாம், லால் சலாமில். ஆமாம், லால் சலாமில். இந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு அதில் என்ன சம்பாதிச்சிருப்பாங்க இவங்க? அப்பாவுடைய சொத்து இவங்களுக்குன்னு இருக்குது. அதை வச்சு தான் இவங்க அப்பாவுடைய பின்பலத்தில் தான் இவங்க செல்வாக்காக இருக்காங்க. அப்பா இருக்கார் அப்படிங்கிற மாதிரி. அவர் பொண்ணுன்னு சொன்னால் உடனே கதவு திறந்து வெளியே எங்கே வேணாலும் ஈஸியாக வந்துடும். அந்த இதில் தான் இவங்க செல்வாக்கு தான் அதிகமாக இருந்தது. ஏன்னா அவங்க சொல்லும்போது நல்ல அம்மா இல்லைன்னு காரணம் அதுதானே. இவருடைய செல்வாக்காக இருந்தால் அவர் மிரட்டி இருப்பார்ல, நீ ஒழுங்காக வீட்டை பார்த்துக்கோ இல்லாட்டி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. முடியல. அங்கே வந்து மீனாட்சியாக தான் இருக்காங்க, இவங்க வந்து அந்த மாதிரி இல்லை. இன்னொரு பக்கம் பைல்வான் ரங்கநாதை வந்து ரொம்ப மோசமாக பேசியிருக்காங்க. அவர் பண்ண பல விஷயங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பாக சொல்லும்போது இந்த நடிகைகள் வந்து ஏஜெண்ட்டாக நடித்தது, இந்த மலையாள படங்களுக்கு போன்ற இந்த பிட் படங்களுக்கு அந்த மாதிரியான படங்களுக்கு வந்து ஏஜெண்ட்டாக இருந்திருக்காரு. பல நடிகைகள் அப்படி வந்து வெளில தள்ளியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க இல்லை, அதில் எந்தளவுக்கு உண்மை இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஏஜெண்ட்டாக இருக்க முடியாது. அவர் சாதாரண ஒரு நடிகராக இருந்தார். சின்ன கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்கும்போது பத்திரிகையாளர். ஆமாம், பத்திரிகை. அதுக்கு பிறகு பத்திரிகை பண்ணுறாரு, அதுபடியே பத்திரிகையும் பண்ணுறாரு. அவர் போலீஸ் வேலையிலிருந்து அதுக்கு பிறகு இந்த நடிக்க வர்றாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் இவர் பத்திரிகை வேலையாக நமது எம்ஜிஆர் வரும்போது எம்ஜிஆருடைய ஆசீர்வாதத்தோடு அங்கே அந்த பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பிறகு இது இந்த மூக்குத்தி எல்லாம் அந்த பத்திரிகை வந்துச்சு உங்களுக்கு ரஜினிக்கு இது பண்ண அந்த மாதிரி சில பத்திரிகைகள்லாம் நம்ம நிறைய பண்ணுறாரு. பத்திரிகையில் எழுதிட்டு வர்றார், சினிமா பேசுகிறார், அப்புறம் சினிமாவும் பேச ஆரம்பிக்கிறார் இவர். அதுக்கு பிறகு அடுத்த கட்டமாக இப்போ சினிமா பேசிகிட்டு இருக்கார், விமர்சனம் பேசுகிறாரு. அதெல்லாம் அவர் நிருபராக இருக்கார், அது ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு செய்தியாளராக நம்மளை மாதிரி அதிகமாக பரபரப்பாக எல்லா இடத்துலையும் போய் சுற்றிடல. அவர் பத்திரிகைக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் பண்ணி முடிச்சு கொடுத்துட்றாரு. அப்போ வந்து நிருபருக்கான சில பேருக்கு அந்த இவ்வளோ தான் இருக்கும், அவ்வளோதான். அந்த ஒரு 4 ஒரு பேட்டி எடுங்க, ஒரு 2 பேட்டி விடுங்க போடுறோம், அவ்வளோதான். இல்லை சார், ஏன்னா அவரை வந்து நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த படங்கள் இவங்க சொல்கிறாங்க, அதை வந்து ஒரு பிட் படத்துக்கு கொண்டு போய் ஆட்களை சேர்த்தாரு அப்படின்னு. அது சேர்க்க வாய்ப்பு இல்லை. ஆனால் தவிர்க்க முடியாமல் சில பேர் யாராவது எங்களுக்கு ஒரு நடிக்க ஒரு ஆள் சொல்லுங்கன்னா இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க பாருங்கன்னு சொல்லலாம், கை காட்டி இருக்கலாம். அபாண்டமான குற்றச்சாட்டாப்ப பைல்வான் மேலே அது வந்து அவருக்கு அடிக்கடி அவர் வந்து ஒவ்வொரு சீசன்லேயும் அவர் அதை திட்டி இது பண்ணி என்னை வந்து இது பண்ணுறாரு, கார்னர் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்கள. அதாவது தனுஷும் அவருடைய கணவரும் பணம் கொடுத்து என்னை பேச வைக்கிறாங்க அவரை அப்படின்றாங்க. இவங்க நேரடியாக இறங்கும்போது உங்களுக்கு இவங்க தான் செய்கிறாங்க தெரிஞ்சிடும் இல்லையா. சுற்றி வளைச்சி வேற ஒருத்தர் மூலம் செய்கிறாங்க அப்படின்றாங்க அவங்க. அந்த இதுதான் பிட் படங்கிறது வேறு சார். அது பிட் படங்கிறது ஒரு 90களில் தான் இருந்துச்சு. 90களில் அது வந்து 98, 7க்குள்ளே முடிஞ்சிருச்சு அது. ஏன்னா அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ராம் தேட்டரு உட்பட எல்லாமே சில குறிப்பிட்ட சில தேட்டர்கள் போடுவாங்க. அது உங்களுக்கு இந்த பரங்கிமலை ஜோதி அதுக்காக பேர் போன தேட்டர். அது பரங்கிமலை ஜோதினாலே பிட் படம் ஓடுது அப்படிங்கிற மாதிரி அந்த தேட்டருக்கு அந்த நேம் அதுதான். எங்கே போகிறோன்னா பரங்கிமலை ஜோதின்னா பிட் படம் அங்கே பார்க்க போகிறாங்க அப்படின்னு. அது என்ன மலையாளத்தில் சில படங்கள் எடுப்பாங்க சார், தமிழ்லேயும் எடுப்பாங்க. குறிப்பிட்ட இடத்துல வந்து பிட்டு சேர்த்துக்குவாங்க. அதை எடுத்து பிட்டு மலையாளத்துலேருந்து வாங்கிட்டு வருவாங்க. மலையாள இதுலேருந்து சில பேர்கிட்ட வந்து எங்களுக்கு ஒரு 50 அடி பிட்டு கொடுத்துருங்க, ஒரு அடிக்கு இவ்வளோ அப்படின்னு. நான் அது குமுதத்தில் ஒரு ஆர்டிக்கல் பண்ணியிருக்கேன். அந்த பிட் படத்தில் நடிக்கிற சில பேரை மீட் பண்ணி அதை பற்றியெல்லாம் நீங்கள் எவ்வளோ காஸ்ட் பண்ணுறீங்க என்ன ஏது அப்படின்னு கேட்டிருக்கேன். அது வந்து நாங்கள் ஃபுல்லாக இதே இருக்காது சார், சும்மா இங்கே வரைக்கும் எடுப்பாங்க சார், அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் சார்,
கால் வரைக்கும் தொடை வரைக்கும் எடுக்கணும்னு ஒரு அமௌண்ட் சார். அவ்வளோதான். அது பெருசாக நீங்கள் வந்து படம் மட்டும்தான் அதை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க, எங்களுக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் நடித்தவங்க, அது நடித்தவங்களும் ரொம்ப சாதாரண. அதுக்கு பிறகு அதில் நடித்தவங்களும் 2-3 பேர் கவுண்டமணி கூட நடிச்சிருக்காங்க ஒருத்தர். அது யாரும் நாம் சொல்லிக்க வேண்டாம். அதில் வந்து அவங்க வந்து இது கோடம்பாக்கத்தில் சுற்றி போயிட்டு பேட்டி எடுத்துருந்துருக்கேன். அந்த பிட் படம் எப்படி தயாரிக்கிறோம், அந்த பிட் படம் எப்படி ஓடுதுன்னு அதுக்காக நாங்கள் மெனக்கெட்டு நானும் ஃபோட்டோகிராஃபர் போயிட்டு ஒரு முறை பார்த்தோம். ஃபோட்டோகிராஃபர் நிறைய பார்த்துருக்கு. வாப்பா இதில் பிட் படம் இன்னும் பிட்டு வரலப்பா, இன்னும் அதான் இப்போ ஜனங்க வந்து வெளியே சுற்றிட்டு இருக்காங்க, பிட்டு வர்ற நேரம் அவங்களுக்கு சரியாக தெரியும் அப்படின்றாரு. அதாவது குறிப்பிட்ட இந்த நேரத்துக்கு பிட்டு வந்துச்சுன்னா உள்ள அத்தனை பேர் அசம்பிள் ஆகிடுவாங்க, அமைதியாக இருப்பாங்க. அது பிட்டு வர்ற வரைக்கும் டீ குடிக்க தண்ணி அடிக்க அப்படி அதாவது சிகரெட் குடிக்க போயிடுவாங்க அப்படின்னாரு. அதே மாதிரி போனால் அந்த ராம் தேட்டருக்கு நாங்கள் அதுக்குன்னு போய் பார்க்க போனோம் அந்த படத்தை. அதாவது டிக்கெட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து 20 ரூபா, எல்லாமே 20 ரூபா தான், தர டிக்கெட் உட்பட எல்லாமே. ஓரமாக நீந்தாலும் 20 ரூபா தான். உங்களுக்கு ஒரே காசு தானே எல்லாமே. மற்ற படங்கள் அப்படி கிடையாது. இதுக்கு 20, அதுக்கு 10, 15, 5 இருக்குல்ல, இது கிடையாது, ஒரே 20. அதுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் வழியும். சில பேர் இன்ட்ரோல் கிட்ட வருவாங்க. ஏன்னா இல்லைப்பா பிட்டு இனிமேல் தான் வரும்பா அப்படின்றாரு அவர். இன்ட்ரோலுக்கு பிறகு வரும் பிறகு அதான் இவங்க இப்போ வராங்க அப்படி. அந்த மாதிரி பிட்டு சேர்த்து ஓட்டுற படங்கள் அன்றைக்கி வந்து நைட்டில் ஓட்டுவாங்க. இல்லை அது ஒரு காலகட்டத்தாலும் முடிஞ்சிருச்சு. அது வந்து அது இருந்தாலே உங்களுக்கு இங்கே இதாகாது, சினிமா அதோட சினிமா இதாகிடும். பசங்களும் அதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த காலகட்டத்தில் சரத்குமார், சத்யராஜ், இளையராஜா, கங்கை அமரன்லாம் சேர்ந்து தான் நிறைய பேர் அதை கம்மி பண்ணாங்க. அந்த மாதிரி ஸ்டூடியோஸ் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து ஷக்கிலாவை அனுப்புனாங்களே இதில் கேரளாந்து, அந்த மாதிரி அனுப்பிட்டாங்க. இல்லை இன்னொரு பக்கம் சார், இப்படி ஒரு இன்டர்வியூ அவங்க கொடுக்கும்போது அதை டிஃபேம் பண்ணுற மாதிரியான விஷயங்களும் இருக்கு இல்லையா? இப்போது தனுஷ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நடிகராக தமிழ்நாட்டில் இருக்கார். இப்போ சொல்லணும்னா அவர் வந்து ஹாலிவுட் வரைக்கும் போன ஒரு நடிகராக அறியப்படுறார். தமிழ் சினிமாவில் இப்போ வரைக்கும் ஹாலிவுட் போன ஒரு நடிகர்னு பார்த்தா தனுஷ் அவர் தான் இந்த ஜென்ரேஷனுக்கு அப்படின்னும் போது. இன்னொரு பக்கம் கார்த்திக் குமார், அவரும் வந்து ஒரு பேசப்படக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கார் அவருடைய ஒர்க்கில். இன்னொரு பக்கம் வந்து திரிஷாவை பற்றி பேசுகிறாங்க, பயில்வான் ரங்கநாதனும் இப்போ வந்து நிறைய இந்த இன்டர்வியூஸ் கொடுக்குறது அப்படின்ட்டு இருக்காரு. ஆனால் இவங்களெல்லாம் வந்து ஏதோ டிஃபேம் பண்ணுற மாதிரி இல்லையா இந்த ஒரு இன்டர்வியூ? இல்லை, இவங்களால் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க இவங்களால் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்னை வந்து அவங்க என்னுடைய இதில் ஏமாற்றினாங்க, என்னை வந்து அவங்க இது பண்ணாங்க நிறைய. அவங்களால மன உளைச்சலுக்கு ஆகியிருக்கேன், அவங்களால பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவங்கள சொல்கிறாங்க. இல்லை அப்போ இது நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, சுச்சி அவர்கள் சொல்கிறது எல்லாமே பெரும்பாலும் உண்மை தான் அப்படின்றத எடுத்துக்க முடியுமா? பெரும்பாலான விஷயங்கள் உண்மையாக இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பொது வெளியில் சொல்லும்போது உங்களுக்கு வந்து உண்மை இல்லைன்னா அவங்க கேஸ் போட முடியும்ல, மென்டல் ஆக முடியும். அப்போ இவங்களை வந்து யாரும் டார்கெட் பண்ண மாட்டாங்க. அது கேஸ் போடவே இல்லையா? பண்ணவே இல்லையே. அப்படி கேஸ் போட்டு உள்ளே நீங்கள் ஈஸியாக வந்து யாரும் ஒரு தெலுங்குலேருந்து ஒரு அம்மா வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்களே. ஆமாம், ஸ்ரீரெட்டி. அவங்க வந்து திடீர்னு சில பேர் யாரையாவது நாளைக்கு சொல்ல போகிறாங்கன்னா உடனே அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பட வாய்ப்பு கொடுத்துருவாங்க, அல்லது ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருவாங்க. அப்படி பேசி அவங்க 2-3 கார் வாங்கினாங்க, வீடு வாங்கினாங்க. அது அப்படி போச்சு. ஆனால் அவங்க யாருன்னு ஒரு கட்டத்தில் தெரிஞ்சு காணாமல் போயிடுச்சு. இவங்க இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்கன்னா இவங்க பாதிக்கப்பட்டதுனால தான் பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்க தோணுது. ஏன்னா பாதிக்கப்பட்டதுனால நான் பேசுகிறேன்றாங்க, அதுக்காக அப்படி நினைக்க தோணுது. அப்படி இவங்க சொல்கிறதெல்லாம் அப்பட்டமான பொய் அப்படின்னா இவங்க வந்து இது பண்ணுறாங்க, இவங்க மேலே வந்து கேஸ் போடலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறது, அவங்க சொல்கிறது கரெக்டு தான், அதாவது நான் அதை பெருமையாக எடுத்துக்கிறேன்றாரு. அப்போ வந்து அவங்க சொல்கிறது கரெக்டு தான் ஆகுது. அவர் இப்படி அந்த வார்த்தை சொல்லும்போது அதை நான் பெருமையாக எடுத்துக்கிறேன், பெருமையாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறது உண்மைங்கிறது நம்மளை அதுக்கு அது ஒரு சாட்சி. அவர் வாய் திறக்கலை, அது திறக்க முடியாது தனுஷ். ஆமாம், அவர் வாய் திறந்தால் அப்புறம் இதாகிடும், லைஃபே மிகப்பெரிய கேள்விக்குறியாக போயிடும். சினிமாக்குள்ளே உங்களுக்கு பெரிய இமேஜ் இருக்குது, அந்த இமேஜ் உடைஞ்சதுன்னா மறுபடியும் ஒட்ட முடியாது. அதனால் அவர் வாய் திறக்கலை. இவங்க நினைச்சா நீங்கள் போலீஸில் புகார் கொடுக்கலாம், இவங்க பொய் சொல்கிறாங்க அல்லது இவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு என்ன சொல்லலையே, இது வரைக்கும் வாய் திறக்கலை. ஆனால் அவங்கள கார்னர் பண்ணி அவங்கள வேறு மாதிரி இங்கேருந்து கிளப்ப பார்க்குறாங்க. அப்போ அப்படி அவங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்ல முடியுமா இதன் மூலியமா? ஆமாம், இருக்குது அதெல்லாம் இருக்குது. இவங்க சொல்கிறாங்க, தைரியமாக சொல்கிறாங்கன்னா அது உண்மை இல்லாமல் இருக்காது. ஒரு 90% இல்லாட்டிலும் 75% உண்மை இருந்தால் தான் உங்களுக்கு இவ்வளோ தைரியமாக பேச முடியும், குறிப்பிட்டு சொல்ல முடியும் இந்த நபர் அப்படின்றது. ஆமாம், குறிப்பிட்டு சொல்லும்போது அத்தனை பேர் உங்களுக்கு வந்து எல்லாமே ஆண்ட்ரியா உட்பட யாருமே பதிலே சொல்லலையே, திரிஷா சொல்லலையே.
த்ரிஷாவுக்கு ஒரு கேங் இருக்குது, தனி கேங் அது. அவங்கள திடீர்னு பிடிச்சிட்டு திடீர்னு கீழே விழுந்துவாங்க, அப்புறம் வந்து வீட்டுக்கு கூட்டு போய் விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க அவங்க ஏரியாவில் இல்லை. இப்போ த்ரிஷா வந்து இந்த சமீபத்தில் ஒரு கூவத்தூர் விஷயத்துக்காக அவங்க பேர் அடிபட்டப்போ ஆமாம் வழக்கு தொடருவேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. மன்சூர் அலிகான் ஒரு விஷயம் பேசினப்போ மன்சூர் அலிகான் பேசும்போது சிரிச்சாங்க சார், ஸ்டேஜில் பேசும்போது சிரிச்சாங்க. மறுபடியும் பேசும்போது அவங்க வந்து வழக்கு தொடர்ந்தாங்க, வழக்கு ஒரு மேலே தொடர்ந்து அவர் மன்னிப்பும் கூட கேட்டிருந்தாரு. அதுமாரி நம்ம இப்போ எதிர்பார்க்கலாமா? த்ரிஷா பேர் த்ரிஷாவோ யாரோ த்ரிஷா பெருசாக அதில் சொல்லலையே, பெருசாக சொல்லலை. ஆனால் அவங்க பேரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ அப்படி பண்ணால் இவங்கெல்லாம் பண்ணதே த்ரிஷா தான், அந்த வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணதே த்ரிஷா தான் அப்படின்றாங்க அவங்க. ஆமாம், அப்போ வந்து சொல்லலாம், அவங்க கேஸ் போடலாம். இப்போ போடுவாங்களா? அப்படி இப்போ போடணுன்னா உங்களுக்கு வந்து அவங்க வேற இன்னும் கொஞ்சம் பேசுவாங்கன்னு பயப்படுவாங்கள்ல சார். ஒரு விஷயத்த நம்ம சொல்ல வரோம், அவங்க கேஸ் போட்டாங்கன்னா அல்லது இவங்களை இழுத்து ஏன் அவங்கள சீண்டுவானே, வேலியில் போகிற ஓனானே ஏன் எடுத்து வீட்டுக்குள்ளே விட்டுருவானே அப்படிங்கிற மாதிரி நான் சதிப்போம். அவங்களுக்கு இவங்க மேலே ஏதாச்சும் கேஸோ இதோ பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் என்கிட்ட இருக்குது, ஆதாரம் இருக்குது, வெளியிடுறேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜனங்க அவங்க பக்கம் போயிடுவாங்க. இப்போவே ஜனங்க அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனங்க அவங்க பக்கம் போகும்போது உங்களுக்கு வந்து இவங்க வேறு அந்த குற்றவாளி, அதாவது கேவலப்படுத்தப்பட்ட ஒரு லிஸ்ட்டில் சேர்ந்துடுவாங்க. அதனால் வந்து இவங்களும் யோசிக்க வேண்டியிருக்கு. உடனே கல் எடுத்தோம்னா உடனே இதில் தெரித்து நம்ம மேலே தான் விழும். இப்போதைக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஏதாச்சும் ஆற போட்டு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். இந்த சுசித்ரா அவர்கள் பேசிய அந்த கொடுத்த அந்த இன்டர்வியூ அப்படின்றது கோடம்பாக்கத்தை கொஞ்சம் அதிர வச்சிருக்கு, பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குன்றது தான் உண்மை. இது இன்னும் என்ன மாதிரியான கோடம்பாக்கத்தை இவ்வளோ கலீஜா வாக்கிது அப்படிங்கிற மாதிரி பேச வச்சு கண்டிப்பாக அது இன்னும் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோ லுக்கின் சார்பாக மிக்க நன்றி.